புலி ஒரு நாள் ரொம்ப கோபமாக இருந்துச்சு. காலையில் அது கேட்ட செய்தி அதை ரொம்ப கோபப்பட வைத்து விட்டது. அதற்கு காரணம் நரி சொன்ன செய்திதான். புலி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்ணை மூடி குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது மெதுவாக காலடி ஓசை கேட்டது. என்னதான் தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் புலியாரின் காதுகள் விரிக்கென்று விரித்து காலடி சத்தத்தை உன்னிப்பாக கேட்டது. நடை பதுங்கி பதுங்கி நடப்பது போல காதுக்கு பட்டது. பட்டென கண்ணை விடுத்து சற்று தொலைவில் நரியார் பதுங்கி பதுங்கி நடந்து கொண்டிருப்பதை பார்த்தது. என்ன நரியாரே, சத்தமில்லாமல் போறீரு, இங்கே வாரும். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டது. நரியின் சப்த நாடியும் ஒடுங்கி வாளை குளித்து மெல்ல புலி அருகில் வந்தது. ஐயா, ஒன்றுமில்லை என்று மென்று முயங்கியது. எங்கே போறீரு என்ற கேட்ட புலிக்கு, நம்ம காட்டுக்கு புதுசாக புலி ஒன்று வந்திருக்குது, அது என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு, அதனால் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு நரி. நல்ல தூக்க கலக்கத்தில் இருந்த புலிக்கு வந்த கோபத்தில் அதோட தூக்கம்லாம் காணாமல் போய்விட்டது. இந்த காட்டுக்கு புதுசாக புலி ஒன்று வந்திருக்கா, அது உன்னை வர சொன்னால் நீ போயிடுவியா? ஒரு உரிமை விட்டு கேட்டது. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போகையிலனாலும் கஷ்டம்தானுங்க, அது என்னை சும்மா விடாதுங்களே, நீ இப்போ திரும்பி போ, அது உன்னை கேட்டால் நான் தான் போக வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லு, என்ன தெரிஞ்சுதா? சரிங்க, நான் இப்போவே கிளம்புறேனுங்க சொல்லிவிட்டு சட்டென ஓடி மறந்து விட்டது. அப்பொழுது ஆரம்பித்த கோபம்தான் புலிக்கு. அன்று முழுவதும் அந்த புலி யார் என்று யோசித்து யோசித்து மண்டையை உடைத்து கொண்டதுதான் மிச்சம். ஒருவேளை நரி நம்மை ஏமாற்ற இப்படி போய் சொல்லியிருக்குமோ? ஒரு முறை முயல் சிங்கத்தை ஏமாற்றி குழியில் தள்ளிவிட்டதைப் போல நம்மையும் ஏதாவது சிக்கலில் மாட்டி விடுகிறதோ என்று சிந்தனை செய்தது. இப்படி யோசித்து யோசித்து அது களைத்து போய்விட்டது. அதுக்கப்புறம் நரி கண்ணில் தென்படவே இல்லை. இது காடு முழுவதும் சல்லடை போட்டு தேடிவிட்டது. புதியதாக புலி ஒன்று வந்ததற்கான அறிகுறியே காணப்படவில்லை. நரி நம்மிடம் போய் தான் சொல்லியிருக்கிறது, வரட்டும், அதை பார்த்து கொள்ளலாம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டது. 4-5 நாட்கள் ஓடிவிட்டது. வேட்டையாடி சாப்பிட்ட களைப்புடன் நடந்து போய் கொண்டிருந்தது. புலி திடீரென்று அங்கு நரியை பார்த்தது. அதற்கு கோபம் கரை புரண்டு வந்தது. ஓய் நரியாரே, அன்னைக்கு போய் தானே சொன்னீர் வேறொரு புலி உன்னை வர சொன்னது என்று. நரியார் பயத்துடன், இல்லைங்க ஐயா, உண்மையிலேயே புலிதான் வர சொன்னுச்சு என்று என் பக்கத்து கோயக்காரன் தான் சொன்னான். அப்படியா? அவனும் நரிதானே? ஆமாங்க ஐயா. அப்போ புலியை எங்கே பார்த்தானாமா? இந்த காட்டை தாண்டி எல்லையில் இருக்குது, நீ போய் பாருன்னு சொன்னான். நானும் போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களை வழியில் பார்த்து பயந்துட்டேன், நடுங்கிக்கிட்டே சொன்னது நரி. அந்த நரி நீ பார்த்தீன்னா உடனே என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும், என்ன சரியா? சரிங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சிட்டன்னு ஓடி மறைந்து விட்டது. இந்த காட்டு எல்லையில் இருக்குதாம்மா, பார்த்துக்கிறேன் ஒரு கை என்று சொல்லிவிட்டு விறுவிறு என காட்டின் எல்லை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. காட்டின் எல்லை போய் அடைய சுமார் 100 மைல் தூரம் நடக்க வேண்டும். அதனால் அது போய் சேரும்போது மெல்ல இருள் வர ஆரம்பித்து விட்டது. நடந்து வரும்போதே சற்று தொலைவில் அந்த புலியை பார்த்து விட்டது. இதனை விட பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் நின்று கொண்டிருந்தது. அது பெரிய திண்டின் மேலே நின்று கொண்டிருந்தது. பார்த்த உடனே பயந்து விட்டது. அம்மாடியோ, நம்மளை விட பெரியதா இருக்கிறது, ஒரே அடியில் என்னை அடித்து விடும் போல் இருக்கிறதே என்ற ஆச்சரியத்துடன் சற்று தள்ளி நின்றே பார்த்து கொண்டிருந்தது. இனி இந்த காட்டில் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், இனிமேல் இதுதான் ராஜா. மனத்துக்குள் துக்கம் கவிழ திரும்பவும் காட்டுக்குள் நடந்து சென்றது. இப்பொழுதெல்லாம் புலி மிகவும் சோகமாகவே காணப்பட்டது. எல்லாம் என் தலைவிதி, அந்த புலி ஒரு நாள் என்னையும் இந்த காட்டை விட்டு விரட்டப் போகிறது என்று மனதுக்குள் கவலையுடனே நாட்களை ஓட்டியது. ஒரு நாள் நல்ல மழை பிடித்து கொண்டது. இடைவிடாத மழை 3 நாட்களுக்கு பெய்தது. எல்லா மிருகங்களும் மழைக்கு பயந்து குகைகளில் பதுங்கி கொண்டன. புலிக்கு பசி தாங்க முடியவில்லை. ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடலாம் என்று வெளியே வந்தது. நல்ல மழை காரணமாக எல்லா மிருகங்களும் பதுங்கி கொண்டதால் இதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்படியே நடந்து நடந்து காட்டு எல்லை வரை வந்துவிட்டது. வந்த பிறகுதான் அதற்கு ஞாபகம் வந்தது, அடே, நம்முடைய விரோதி இங்குதானே இருக்கான் என்று சற்று பயத்துடன் அன்று அந்த புலி நின்று கொண்டிருந்த இடத்தை பார்த்தது. என்ன ஆச்சரியம், அங்கு புலி இல்லை, வெறும் திண்டு மட்டும்தான் இருந்தது. சுற்றிலும் மண் தான் சகதியாய் கிடந்தது. இதற்கு ஒரே ஆச்சரியம், இந்த புலி எங்கே என்று சுற்றியும் முற்றியும் பார்த்தது. புலி அங்கு இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவே இல்லை. அந்த மழையிலும் புலிக்கு ஒரே ஆனந்தம். அப்படியானால் நம்முடைய விரோதி இந்த மழைக்கு பயந்து ஓடிவிட்டான். மகிழ்ச்சியில் அதற்கு பசியே மறுத்து போய்விட்டது. அதே நேரத்தில் நகரத்தில் காட்டிலகாவின் அலுவலக அறையில் ஒரு வடக்காவலர் குறை ஒன்றை அதிகாரியிடம் சொல்லி கொண்டிருந்தார்.
சார், நாம் இது புலிகள் இருக்குமிடம் என்று காட்டுவதற்காக வச்சிருந்த புலி பொம்மை இந்த மழையில் கரைந்து போய்விட்டது. புதுசா ஒரு மண் பொம்மையை கொண்டு போய் வைக்கணும்.